குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தங்கியிருந்தது வந்து ஸ்டெர்லிங் லெகசி ரிசார்ட். எங்களுக்கு என்ன அப்படி டிசப்பாயிண்ட் ஆச்சு? ரைட்டு, மால் ரோட்டில் தான் இருக்குது, அதெல்லாம் சரி. அப்போ என்ன தான் கஷ்டம் அதில்? எதையுமே சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அதனோட அம்யூனிட்டிஸ், அதனுடைய ப்ராஸ் சொல்லணும். அப்புறம் தான் அதனுடைய கான்ஸ் சொல்லணும். லெட் அஸ் ஃபர்ஸ்ட் see the amenities. ஈவினிங் செக்இன் பண்ணதுனால எங்கேயும் நாங்கள் வெளியில் போக முடியல. ஸோ இப்போ ரூமில் நுழையிறோம். இந்த ரூமுடைய ஃபெசிலிட்டிஸ்லாம் பாருங்கள். இதில் பெட்டு இருக்குது, கிங் சைஸ் பெட்டு. ஆனால் 3 பேருக்கு சொல்கிறாங்களே தவிர 3வது நல்லா இருக்குமான்னு தெரியல. டிவி இருக்குது. ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டார் ரூம், பட் வெல் மெயின்டைன்ட். இங்கே உள்ள காட் வாஷ்ரூம் வித் ஆல் டாய்லெட்டரிஸ். ஸோ மொத்தம் இல்லாமல் நல்லாயிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மார்னிங் பார்த்தீங்களா, பஃபே ரூம் வெளியிலேயே வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. காட்சிகளாக இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்குது. அந்த ஆம்பியன்ஸ் அதுவும் இருக்குது. இது பியூட்டிஃபுல்லாக ஆளுங்கெல்லாம் கூட இருப்பாங்க. எல்லாம் அவ்வளோ பணம் கொடுத்து வரவங்க எப்படி இருப்பாங்க சமயத்தை சொல்ல முடியாது. நானே இங்கே 2-3 தடவை இந்த சீரியல் ஆக்ட்ரஸு ஒரு சினிமாவில் சில இவங்க அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, கம்பெனிங்லாம் பண்ணுறாங்க டிவி, இவங்களாம் கூட நானே நிறையா ஹோட்டல்ஸ் இது மாதிரி ரிசார்ட்ஸில் பார்த்துருக்கேன். இது பாருங்க, இங்கே பஃபே இருக்குங்க. பராத்தா வச்சுருக்கான், அப்புறம் இட்லி வச்சுருக்கான், தொட்டுக்கு வச்சுருக்கான், அப்புறம் உருளைக்கிழங்கு அது மாதிரி தான். அதுக்கு இடம் காலி, அது எவ்வளோ சாப்பிட்டாங்க. பக்கத்துலேயே வந்து கீர் பாயசம், பக்கத்தில் வந்து அண்டா, அதான் முட்டை, அதுக்கப்புறம் வந்து பழம், ஃப்ரூட்ஸு, மேலே வந்து பட்டர், டோஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் வேண்டாம். இந்த ஜூஸஸ் இருக்குது. Then you have tea, coffee. You can have it. வேணா கர்டு வேணா கொடுப்போம்னு சொன்னாங்க. கேட்டால் கொடுப்போம், பஃபே சாப்பிட்ற கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேயே எங்கள் இந்த சைட்லேயே நீளமாக வந்து அப்படி சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஓனர் ரெஸ்டாரண்ட் இருக்காங்கிறதே டவுட்டாக இருக்குது. இந்த கீழே எங்கே இருக்குன்னே தெரியல. இல்லை இருக்குன்னு அவன் தான் சொல்கிறான். ஆனால் உண்மை ஒருத்தன் சொல்லிட்டான், இல்லை சார் 4-5 பேர் சேர்ந்த மாதிரி இருக்காது, இப்போ ஓரத்தில் இருக்குது, நீங்கள் உட்கார கூட முடியாதுங்க, இடம் இருக்காது மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க இந்த ஆம்பியன்ஸ் தான் டாப்.